ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா காரப்பொரி. ஸோ என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே மோஸ்ட்லி வெயிட் லாஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ வெயிட் லாஸில் என்னுடைய நல்ல ஸ்பைசியான ஒரு ஸ்பைசியான அந்த டெம்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த காரப்பொரி வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம வெயிட் லாஸில் இருந்தோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் டைம் போல் நல்லா ஒரு பசி அடங்கும், உங்களுக்கு கேலரிஸும் கம்மி. ஒரு ஈவினிங் டைமில் வந்து ஒரு கப் ஆஃப் பொரி சாப்பிட்டுட்டு ஒரு பிளாக் காஃபி குடித்தோம்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். ஸ்டைல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் எப்படி செய்கிறேன், வெயிட் லாஸில் இருக்கனால எப்படி வெயிட் லாஸில் என்ன கம்மியாக வச்சு செய்கிறேன் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். இந்த ஹோல் ரெசிபிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம 10 to 15 டேஸ் வச்சு சாப்பிட போகிறோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியே நம்ம வந்து அதை ஒரு 2 வீக் வந்து வச்சு சாப்பிட்லாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நெடக்கடல, பொட்டுக்கடல ஓகேங்களா, ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் 2ல் ஏதாவது ஒன்று அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறது. ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 15 பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டை வந்து நசுக்குனாலும் சரி, இல்லை அப்படி போட்டாலும் சரி, கண்டிப்பாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டா மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு, பெருங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து மீதி அந்த 1 ஸ்பூன் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இருக்குல்ல, ஸோ இங்கே தனியாக இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா. ஸோ இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக வறுத்துக்கோங்க. ஏன்னா 3ஓட குக்கிங் டைமே வேறு. கருவேப்பிலை சீக்கிரமாக பொரிஞ்சிரும், காஞ்ச மிளகா சீக்கிரமாக தீஞ்சிரும். ஸோ அதனால் தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சரியாக பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மறுபடியும் கொஞ்சம் ஒரு சுற்றளவுக்கு வந்து லைட்டாக அந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா கூட ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கருவேப்பிலை கம்மியாக தான் கிடச்சி அப்படின்னா கருவேப்பிலை வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு கொத்து, ஒரு 2 கொத்து இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. ஸோ வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை மெண்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். அதாவது மிளகாத்தூள், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகு சீரக பவுடர் ஓகேங்களா. சீரகத்தை வந்து எல்லோரும் அப்படி போட்டு பொரிய வைப்பாங்க. நான் இங்கே பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதாவது 3/4 பங்கு சீரகம், 1/4 பங்கு மிளகு போட்டு பவுட்ரு மாதிரி செஞ்சு நான் வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம பொரிச்சதெல்லாம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிற இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் 2 வீக்ஸ் வந்து ஒரே ஆள் சாப்பிட்றதுக்கு 2 வீக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 2, 3 பேர் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 டைமில் தீர்ந்துடும். அதாவது நம்ம சாப்பிட்ற குவான்டிட்டி பொறுத்து தானே. ஸோ நான் இந்த பவுலில் ஒரு 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், பொரி வறுக்கும்போது எப்போவுமே எல்லாம் ஃபைனலாக முடிச்சுட்டு உப்பை வந்து லைட்டாக கிறிஸ் பண்ணி இறக்கிடுங்க. நீங்கள் முன்னாடியே உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா உப்பு, அதாவது ரொம்ப நேரம் இதாகும்போது உப்பு வந்து தண்ணி விடுற தன்மை இருக்கும். அப்புறம் வந்து அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் சவுன்னு போயிடும். அந்த டேஸ்ட் வந்து டோட்டலாக மாறிடும். அதனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய ஃபோனோட குவாலிட்டி அப்படி இருக்கிறதுனால தான் இப்படி தெரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி என்னோடய அந்த ஃபோனாக இருந்துச்சு இனிமேல் குவாலிட்டி சூப்பராக தெரிஞ்சிருக்கும். அதை ஒன்று மட்டும் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. சூப்பரான வந்து ஒரு கிறிஸ்பியான ஈவினிங்க்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு பிளாக் காஃபியோட ஒரு பர்ஃபெக்டான மேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மிளகாயை கூட லைட்டாக உடச்சி விட்டிங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். பட் இதுவே காரமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து சேர்த்துக்கல. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி இந்த மாதிரி ரொம்ப ஸ்பைஸாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த காரப்பொரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆயில் கம்மியாக ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, யாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.